டிஎன்பிஎஸ்சி ஏயோட நோட்டிஃபிகேஷன் வந்து 4th April நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 3rd May அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கோட் 1666 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 8 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வேறு என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அது இருக்கு இல்லையா 1664 போஸ்ட் கோட்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 18 + 8 26 வேக்கன்சிஸ் இருக்குது. இதோட பே ஸ்கேலும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டகரிக்கும் ஒரு வேக்கன்சி அப்படின்னு பிரித்து 8 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அதில் வந்து 18 வேக்கன்சிஸ் இருக்குது இல்லையா. அதில் ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் ஒரு 2 இருக்குது. எம்பிசிக்கு வந்து 2 வேக்கன்சிஸ், எஸ்சி ஜென்ரலுக்கு வந்து எஸ்சி கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து ஜென்ரல் டர்னுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் டர்ன் விமனுக்கு வந்து 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி பிரித்து 18 வேக்கன்சிஸை பிரிச்சுருக்காங்க. இந்த அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்தில் மற்ற இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அது படித்தவங்களும் வந்து போட்டி போடுவாங்க. பட் இந்த போஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், அது ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ். பட் டோட்டலாக 2 வேக்கன்சிஸ்க்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி ஏஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 2019 என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க, சர்க்யூட் தியரி அண்ட் இஎம்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் தியரி இருக்கு இல்லையா, இந்த 2 சப்ஜெக்டோட அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன டைப்பில் இருக்கும், எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, அது எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக எழுத போகிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து இது கிடையாது. இதில் மொத்தம் டோட்டலாக வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 200 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ ஒரு நாளில் மார்னிங் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்டில் நடக்கும். அதில் மொத்தம் 200 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 200 கொஷின்ஸும் வந்து 3 ஹார்ஸில் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணணும். டோட்டல் மார்க்ஸ் வந்து இதுக்கு 300 மார்க்ஸ். ஸோ ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ். இப்போ நம்ம வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. பட் இந்த இது ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ். ஓகே, 1.5 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வராது, எந்த மார்க்குமே அதுக்கு வராது. ஸோ காலையில் ஷிஃப்ட்டில் நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டில் 2 பார்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இயர் புதுசாக வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதில் வந்து மினிமம் 40% நம்ம எடுத்தால் தான் நம்மளோட பேப்பரை வேல்யூவேஷனே பண்ணுவாங்க. ஸோ 40% நம்ம எடுக்கணும். 100 கொஷின்ஸில் 40% எடுக்கணும். ஸோ ஒரு கொஷினுக்கு சேம் அந்த 1.5 மார்க்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதில் நம்ம டோட்டலாக 60 மார்க்ஸ் எடுக்கணும். 150 மார்க்ஸ்க்கு 60 மார்க்ஸ் எடுத்தோன்னா நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நம்மளுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி ஏக்கு வேல்யூவேஷனில் எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அது வந்து ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கும் 2 மார்க்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு 1.5 மார்க்ஸ் தான் ஒரு கொஷினுக்கு. பட் ஜென்ரல் ஸ்டடீஸில் 2 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 200 மார்க்ஸ். டோட்டலாக 300 + 200 500 மார்க்ஸ்க்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் நடக்க போகுது. அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் சர்க்யூட் தியரி அண்ட் இஎம்டி அந்த சப்ஜெக்டில் 2த்துலேயுமே சேமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ 40 கொஷின்ஸ்னால் ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ். ஸோ அப்போ எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் கிட்ட நம்ம சர்க்யூட் தியரி அண்ட் இஎம்டி சப்ஜெக்ட் மூலமாகவே நம்ம வந்து வாங்க முடியும். 500ல் 60 மார்க்ஸ் நம்ம கையில். ஸோ இதோட சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் இப்போ டோட்டலாக 10 யூனிட்ஸ் வந்து இதில் இருக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் வந்து ஒரு யூனிட்டில் இருந்தும் 20 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. மேபி 1 or 2 கொஷின்ஸ் வந்து ஒரு சில செக்ஷனில் அடிஷ்னலாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து ஈக்குவலான வெயிட்டேஜ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஐடியா கிடச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், அதுதான் அந்த இஎம்டி சப்ஜெக்ட்டு. அதில் வந்து இந்த சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2மே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆல்ரெடி நம்ம மின்கலம் சேனலில் சர்க்யூட் தியரி அது வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபுல் வீடியோ நம்ம வந்து போட்டிருப்போம். இதுலேயே வந்து சாப்டர்ஸ் கூட இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவே வந்து 10K வியூஸ் மேலே போயிடுச்சு. அதுக்கு ஆதரவு தந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ எந்த டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்களே செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் சர்க்யூட் தியரியில் A to Z எல்லா டாபிக்ஸுமே வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஎம்டி சப்ஜெக்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் தியரி. அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு 12 வீடியோஸ் கிட்ட இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து மோஸ்ட்லி எல்லா இஎம்டி ரிலேட்டட் சிலபஸுமே வந்து கவர் பண்ணியிருப்போம். இது அந்த டிஎன்இபி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ரிலேட்டடாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து A to Z எல்லா டாபிக்ஸுமே மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்போம். இதையும் பார்க்கலன்னா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், என்ன நம்ம வந்து புக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நார்மலாக டிஎன்பிஎஸ்சி ஏஐக்குன்னு தனியாக புக்ஸ் இருக்கும், அதெல்லாம் வாங்கி படிக்கிறத விட நான் சொல்கிறேன் அந்த J.B.GUPTA அப்படின்னு சொல்லி ஒரு புக் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த புக்கு. ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ வீடியோவும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதில் ஃபுல்லாக வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்திங்கனாலே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு. இதில் இருக்க கண்டென்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து கேட்டிருப்பாங்க. இதை வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து கிளியர் பண்ண முடியும். அது இல்லாமல் சில அப்ஜெக்டிவ் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த V.K. மேத்தாவோட அப்ஜெக்டிவ் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி இந்த புக்கோட ரிவ்யூ வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அப்ஜெக்டிவ் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜியில் ரொம்ப பேசிக்ஸாக ஸோ சில பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, மெயினாக சர்க்யூட் தியரி அண்ட் இஎம்டி சப்ஜெக்ட்டு, மிஷின்ஸு, பவர் சிஸ்டம்ஸ், இது ரிலேட்டடாக இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப பேசிக் லெவல் கொஷின்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதிலேருந்து தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ டிஎன்இபிலெலாம் எடுப்பாங்க. ஸோ சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் நிறைய சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த J.B.GUPTAவில் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 2 புக் இருக்கும். ஸோ இதை வாங்கினீங்கனாலே நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா புக்ஸே வாங்க தேவையில்லை. ஸோ இந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இதில் என்னென்ன இருக்குது சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸோட லிங்க் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்கும்போது ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சர்க்யூட் எலமெண்ட்ஸ், கிர்ச்சாஃப்ஸ் லா, மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ், நெட்வொர்க் தியரம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் DC and AC நெட்வொர்க்ஸ், தெவெனின்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம், சூப்பர் பொசிஷன் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம், சைனசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் oral RC RLC circuits, resonance circuits, natural and forced response, transient response, 2-port networks, 3-phase circuits. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அந்த சர்க்யூட் தியரி வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு 40 கொஷின்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 10 கொஷின் தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக இன்றைக்கி பார்க்க போகிறதுல எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 40 கொஷின்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 10 கொஷின்ஸ் தான் ப்ராப்ளம்ஸ். அதுவுமே சிலதெலாம் ரொம்ப பேசிக் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஃபார்முலா தெரிஞ்சிச்சுனாலே நம்ம வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். தென் இந்த சர்க்யூட் தியரியில் கேட்குறது வந்து கொஞ்சம் சில இதுலாம் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா கூலும்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, காஸ் லா, டைவர்ஜென்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டியூட்டி, பாயிண்ட்டு, லைனு, பிளேன் அண்ட் ஸ்பெரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், தென் எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியம், அடுத்து கெப்பாசிட்டன்ஸ், இதெல்லாம் ஓகேவா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றதுல இதெல்லாம் கவர் ஆகிடும். மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ், ரிலக்டன்ஸ், ஃபாரடேஸ் லாஸ், லென்ஸ் லா, பயோட் சாவர்ட் லா, ஆம்பையர்ஸ் லா, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் ரூலு, லாரன்ஸ் ஃபோர்ஸு, இண்டக்டன்ஸு, செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸு, அதில் டாட் கன்வென்ஷன், இந்த சீரீஸ் எய்டிங், பேரலல் எய்டிங் அதெல்லாம் வரும் இல்லையா, அது அப்புறம் கப்பிள்டு சர்க்யூட்ஸ், இது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ இது 2 பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிற கொஷின்ஸ் எல்லாம் பார்க்குறோம், அது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா the voltage source is represented as shown in the figure. The equivalent current sources. ஸோ இப்போ வந்து வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு இம்பிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம கரண்ட் சோர்ஸை எப்படி மாற்றுவோம் அப்படின்னா வோல்டேஜை கரண்ட்டாக மாற்றோம்னா இந்த V/Z அப்படின்னு போடலாம். பட் இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்று போலார் ஃபார்மில் இருக்குது, இது ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. ஸோ போலார் ஃபார்ம்னால் இது R, இது தீட்டா. ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா இது வந்து 1
இது வந்து 1ன்றது வந்து எக்ஸு ப்ளஸ் ஐ ஆர் ஜேன்னு சொல்லுவோம், ஜே ஒய் அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மெட் ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போலாரில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம போலாராக கன்வெர்ட் பண்ணி இது டிவைடட் பை இது அப்படின்னு ஈஸியாக போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு வி வேல்யூ கிடச்சிரும். அப்புறம் இந்த இம்பிடன்ஸை அப்படியே இதை வந்து பேரலில் போட்டுப்போம். அது எப்படி அப்படின்றது இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர்லேருந்து போலார் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா எக்ஸு ப்ளஸ் ஐஒய்ன்னு இருக்குது, அதை நம்ம ஆர் டீட்டா அப்படின்னு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆர் இங்கே இருக்கும், டீட்டா வந்து இந்த ஆங்கிள்குள்ளே இருக்கும். ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னும் போது இது எக்ஸ் இது ஒய். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் √3 ஸ்கொயர், 1 + 3 வந்து √4 வரும். ஆரோட வேல்யூ 2 நம்மளுக்கு கிடச்சிரும். டீட்டாவோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ ஒய் பை எக்ஸ் அப்படின்னா ஒய்ன்றது √3, எக்ஸுன்றது 1. ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 ட்ரிக்னோமெட்ரிலலாம் நம்ம படிச்சிருப்போம் மேத்தமெட்டிக்ஸில். டீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து போட முடியாது கேல்குலேட்டர் இல்லாமல். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு கேல்குலேட்டர், ஆன்லைன் கேல்குலேட்டர் இருக்காது, கேல்குலேட்டரும் அலோடு இல்லை. ஸோ நம்ம வந்து ட்ரிக்னோமெட்ரி ரிலேட்டடாக போடுற மாதிரி தான் வரும். சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ண முடியலன்னா அப்ராக்சிமேட் வேல்யூஸ், இப்போ √3க்கு ஈக்குவலாக இருக்க வேல்யூ, 1/√3னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க வேல்யூ, அப்படி வரதை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு போட்டுக்கலாம். இப்படி வந்து டேரெக்டாக நம்ம √3 = டீட்டா வந்து 60 டிகிரி அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்புறம் வந்து 260 அப்படின்னு கிடைக்கும் ஜெட்டோட வேல்யூ. ஸோ வி பை ஜெட் தான் நம்மளுக்கு ஐயோட வேல்யூ. 30 டிகிரி டிவைடட் பை 260 டிகிரின்னு போட்டோன்னா 25 வரும். இந்த 60 மேலே போச்சுன்னா -16 ஆகிடும். ஸோ -30 டிகிரி ஆம்ப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் கரண்ட்டோட வேல்யூ. அப்போ இந்த ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஆஃப் ரியாக்டிவ் பவர். ஸோ நம்மளுக்கு ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர் அதை பற்றிலாம் படிச்சிருப்போம், காம்ப்ளெக்ஸ் பவர் அந்த பற்றிலாம் படிச்சிருப்போம். அதில் வந்து ரியாக்டிவ் பவரோட யூனிட் வந்து VAR. அடுத்து வோல்டேஜ் மார்க்டு Vx இஸ் கிவன் பை. ஸோ Vx அப்படின்றது என்ன, இதோட வோல்டேஜ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் இதுவில் நம்ம வந்து சால்வ் பண்ணிட முடியும். அது எப்படி அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சர்க்யூட் வந்து இவங்க கொடுத்துருக்கிறது இதுதான். 6 amps கரண்ட் சோர்ஸ் இருக்குது, 5 ohms ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து இங்கே Vxன்னு இருக்குது, இது 2 ohms, 3 ohms, 3 volt அப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த Vx தான் இந்த டாட் கிட்டேயும் நம்மளுக்கு இருக்க போகுது. ஓகேவா, Vx தான் இங்கே இருக்கும். அடுத்து இப்போ இந்த இடத்துல 6 amps கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கேயும் அதுதான் ஃப்ளோ ஆக போகுது. இந்த இடத்துல நம்ம KCL வந்து அப்ளை பண்ணலாம், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். ஸோ இங்கே வந்து IXன்னு ஃப்ளோ பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து 2 ohmஸில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது. ஸோ 6 amps இஸ் ஈக்குவல் டு IX ப்ளஸ் I ஆஃப் 2 ohms. 2 ohmஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். இங்கே Vx இருக்குது, இங்கே பேரலாக நம்மளுக்கு 3 volt இருக்குது. ஸோ இங்கே 3 voltன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த 6 இஸ் ஈக்குவல் டு IXை நம்ம எப்படி எழுதலாம், V பை R. ஓகேவா. ஸோ Vx பை 1 ப்ளஸ் I2 ohms என்ன, Vx -3. ஸோ இது வந்து வோல்டேஜ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் அது போட்டுக்கணும். Vx -3 டிவைடட் பை 2. அடுத்து 6 இஸ் ஈக்குவல் டு இதை வந்து LCM எடுத்தோம்னா 2Vx ப்ளஸ் Vx -3 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2 அங்கே போய் மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா 12 இஸ் ஈக்குவல் டு 3Vx -3ன்னு இருக்கும். ஸோ இந்த -3 இந்த பக்கம் போச்சுன்னா 3Vx இஸ் ஈக்குவல் டு 15. அப்படியே அதை டிவைட் பண்ணோன்னா Vx இஸ் ஈக்குவல் டு 5 volt அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 5 volt. அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா the condition AD minus BC is equal to 1 for 2-port network implies that the network is dash network. என்ன நெட்வொர்க், ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க். ஓகே. ஸோ இப்போது இந்த இது டிரான்ஸ்மிஷன் பெராமீட்டர்ஸ்ன்னு இருக்கும் 2-port நெட்வொர்க்ஸ் பற்றி நம்ம படித்ததில். அதில் இல்லை டிரான்ஸ்மிஷன் இல்லை ABCD பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் ரெசிப்ரோசிட்டி, அந்த ரெசிப்ரோக்கலாக இருக்குது அந்த நெட்வொர்க் அப்படின்றதுக்கான கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா AD minus BC is equal to 1. ஓகேவா. ஸோ அது படிச்சிருந்தாலே நம்மளுக்கு ஈஸியாக அதை வந்து எழுதிடலாம். அடுத்து த கரண்ட் த்ரூ த இண்டக்டர் இஸ் கிவன் பை. இதுவுமே நம்ம வந்து படிச்சிருப்போம். 1/L இது வந்து 0 to T அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா T0 to T. T0ன்றது அட் டைம் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. அடுத்து V of T dt ப்ளஸ் I of T0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த கரண்ட் த்ரூ த இண்டக்டரோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் வந்து in a balanced YY circuit
the VAN is equal to VP 0 degree, VBN கொடுத்துட்டாங்க, VCN கொடுத்துட்டாங்க. லைன் வோல்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வோல்டேஜ் நம்மளுக்கு VAN, BN அதெல்லாம் கொடுத்துருக்குறது. எப்படி ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ ABC அப்படின்றதெல்லாம் ஒரு ஃபேஸ், ABCன்றது ஒரு ஃபேஸ் 3 ஃபேஸில், அந்த ஏபிசியோ என்னன்றது நியூட்ரல். ஸோ ஒரு ஃபேஸ்க்கும் நியூட்ரலுக்கும் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபேஸ் வோல்டேஜில் இருக்குது. லைன் வோல்டேஜை நம்ம கேட்குறாங்க, நம்மளுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து தெரியும். ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3. ஓகேவா? ஸோ லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3னா இப்போ லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு V ஃபேஸ். அதுக்கடுத்து 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ் பற்றி படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் VL அண்ட் V ஃபேஸ் அது என்னென்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ VL வந்து 30 டிகிரி வந்து V ஃபேஸை விட முன்னாடி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ லைன் வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், அந்த ஃபேஸ் வோல்டேஜில் ப்ளஸ் 30 டிகிரி போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா VAB இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு V ஃபேஸ், அடுத்து ப்ளஸ் 30 டிகிரினா 30 வந்துடும். அடுத்து √3 VP ப்ளஸ் 30 -120 ப்ளஸ் 30னா -90 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து √3 இன்ட்டு VP இது ப்ளஸ் 120 இருக்குது, ப்ளஸ் 30 போட்டால் 150 வரும். பட் இந்த 120யை நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலான்றதையும் நம்ம படிச்சிருப்போம். -240ன்னு சொல்லலாம், இல்லை ப்ளஸ் 120ன்னு சொல்லலாம். இதை வந்து -120ன்னு சொல்லலாம், ப்ளஸ் 240 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே சேம் தான். அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 360 டிகிரியில் இருக்கு இல்லையா, அதில் இது ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ இப்போ வந்து -240 ப்ளஸ் 30ன்னும் போது -210 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் இதில் இருக்குது, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் B தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து the effective value of a periodic signal is its. இப்போ எஃபெக்டிவ் வேல்யூ அப்படின்னாலே அது ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏசி சர்க்யூட்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து த ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் கப்புள்ட். இது நம்மளுக்கு ஆல்ரெடி மிஷின்ஸில் வர சப்ஜெக்ட், இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் மேக்னெட்டிக்கலி அண்ட் கண்டக்டிவ்லி தான் கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்து ஆவரேஜ் பவர் கன்சியூம் பை எனி நெட்வொர்க் கம்போஸ்ட் ஆஃப் ஐடியல் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இஸ். ஸோ இப்போ ஒரு ஐடியல் இண்டக்டர் அண்ட் ஐடியல் கெப்பாசிட்டர் வந்து பவரே கன்சியூம் பண்ணாது. ஸோ அது ஆவரேஜ் பவர் என்ன கன்சியூம் பண்ணணும்னா 0 தான் கன்சியூம் பண்ணும். அடுத்து இது கொஷின் வந்து த வேல்யூ ஆஃப் டைவர்ஜன்ஸ் D அட் ஆரிஜின் இஃப் D இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. டைவர்ஜன்ஸ் அப்படின்றது என்ன, del dot D. ஸோ அந்த டெல்லுன்றது என்னது, டோ பை டோ எக்ஸ் ஏஎக்ஸ் வெக்டார், டோ பை டோ ஒய் ஏஒய் வெக்டார், டோ பை டோ இசட் ஏஇசட் வெக்டார். டியோட இது வந்து ஈக்குவேஷன் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அதுவுமே இப்போ ஏஎக்ஸ் வெக்டார் ஏஒய் வெக்டார் ஏஇசட் வெக்டார் மாதிரி தான். இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ ரெண்டும் மல்டிப்ளை ஆகிடும். அந்த ஏஎக்ஸில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே மல்டிப்ளை ஆகிட்டு இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து டோ பை டோ எக்ஸ்னால் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் எக்ஸை பொறுத்து. அப்போ சைன் ஒய் கான்ஸ்டண்ட்டாக நின்றுடும். இது வந்து -(e⁻−x)ன்னு வரும். அதே மாதிரி இது -(e⁻−x மைனஸ் sin y)ன்னு வரும். ஸோ இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் அப்புறம் இது மைனஸ்ன்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து ஜெட்டை பொறுத்து பண்ணோன்னா 2 கிடைக்கும். ஸோ 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அதுதான் ஆப்ஷன் C. அடுத்தது இப்போ ஆரோட இது வந்து கொடுத்துட்டாங்க. ஆறுன்றது நம்ம படிச்சிருப்போம் வெக்டார்ஸ்லேயே. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ஆரோட வேல்யூ. அடுத்து நம்ம வந்து பொசிஷன் வெக்டார் XYZன்னு இருக்குது. அடுத்து R ஈக்குவல் டு ஆர் வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க டேர்ம்ஸ் எல்லாத்துலேயும் இந்த இதில் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு எலிஜிபிளாக அப்ளிகபிளாக இருக்கும். பட் டெல் டாட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1ன்றது எப்பவுமே கிடைக்காது. ஓகேவா? ஏன்னா இப்போ டெல் டாட் ஆர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஆர்ன்னு போட்டோன்னா நம்மளுக்கு 1 வேல்யூ எப்பவுமே கிடைக்காது. ஸோ இதுதான் இன்கரெக்ட். அடுத்து டிஸ்க் வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ் வித் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, ஸோ சிக்மா பை 2ε அப்படின்றது தான் இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும். அது நம்ம படித்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். விச் பார்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் பாத் ரெக்வயர்ஸ் லார்ஜஸ்ட் எம்எம்எஃப். ஸோ லார்ஜஸ்ட் எம்எம்எஃப் எதுக்கு தேவை, ஏர் கேப்புக்கு தான் தேவை. Which of the following statement holds for the divergence of electric and magnetic fields? ஸோ இது வந்து ஒரு பவுண்டரி கண்டிஷன்ஸில் வர மாதிரி. ஸோ இட் இஸ் 0 for magnetic flux density.
ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து 0வாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ்லேயே வந்து ஒரு என்ன 2 மீடியாவுக்கு இருக்க பவுண்ட்ரி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. நார்மல் காம்பனண்ட் ஆஃப் B வந்து கண்டினியூஸ் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி, நார்மல் காம்பனண்ட் ஆஃப் D வந்து மே ஆர் மே நாட் பி கண்டினியூஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அப்ளிகபிள் தான், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகே, அடுத்து if E is a electric field intensity then del dot del cross E vector is equal to, ஸோ இதோட கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு 0 தான் வரும் நம்மளுக்கு. ஓகே, அடுத்தது இண்டக்டன்ஸ் ஆஃப் சொலினாய்டு ஆஃப் லென்த் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க, சிலிண்ட்ரிக்கல் பேப்பர் டியூப்னு சொல்லியிருக்காங்க, 60 mm டயாமீட்டர் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. ஸோ இதோட ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, இதுதான் அடிக்கடி கேட்குறாங்க. L is equal to mu naught n square A by L. ஓகேவா, மியூ நாட்ன்றது பெர்மியபிலிட்டி நம்மளுக்கு தெரியும், Lன்றது செல்ஃப் இண்டக்டன்ஸ், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. மியூ நாட் வந்து 4 × 10⁻⁷. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 3000 கொடுத்துட்டாங்க, அது ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து நம்மளுக்கு டயாமீட்டரும் வந்து 30 mm அப்படின்னு 60 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஏரியாக்காக அப்படின்னா 60/2, ஸோ அது 30ன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ πr ஸ்கொயர், ஓகேவா, πr ஸ்கொயர்னால் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1000 mmன்னு போட்டிருக்காங்க. ஸோ mm அப்படின்னும் போது 10⁻³ ஸோ இதுவே 10⁻³ இருக்குது, 1ன்னு மாறிடும். ஸோ 1ன்னு வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 32 மில்லி ஹென்ரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 equal point charges of 20 nanocoulomb are located at x is equal to 2, 3 meter respectively. What is the potential at origin? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், பொட்டென்ஷியல் V is equal to Q/4πε0 R அப்படின்னு சொல்லி போடணும். அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா x equal to Rன்றது 2ன்ற வேல்யூ வச்சு ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டு 3ன்ற வேல்யூ வச்சு ஒரு தடவை கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 150 தான் வருது. பட் இந்த ஆப்ஷனில் 261 கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்தது அப்படின்னு தெரியல. வேறு யாருக்காவது இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா, எப்படி கரெக்ட் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா Q/4πε0 ஆர் இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, ஸோ க்யூன்றது சார்ஜ் 20 நானோகூலும்பு, ε0 நம்மளுக்கு தெரியும் பெர்மியபிலிட்டி. ஓகேவா, ஸோ பெர்மிட்டிவிட்டி. ஓகே, அது வந்து 8.854 × 10⁻⁻12. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஆறுன்ற வேல்யூக்கு பதில் 2. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த 2 வச்சு கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 வச்சு கண்டுபிடிச்சிட்டு 2 வேல்யூவும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 150 தான் வருது. ஸோ உங்களுக்குலாம் வந்து என்ன ஆன்சர் வருது, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து எப்படி வந்தது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ கெப்பாசிட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இது வந்து ½ CV² அப்படின்னு சொல்லுவோம் கெப்பாசிட்டருக்கு, இல்லைனா ½ QV அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ½ QV கரெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், மற்ற சிலபஸோட மற்ற சப்ஜெக்ட்ஸோட வந்து மிக்ஸ் ஆகி இருக்குது. அடுத்த கொஷின் வந்து நம்ம பார்ப்போம் நம்மளோட சர்க்யூட் தியரியில் எங்கே இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாக பவர் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டில் வந்து 20 கொஷின்ஸ் வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட் இன் ஏ பேட்ரி இஸ் மெஷர்ட் பை ஹைட்ரோமீட்டர். ஓகேவா, ஸோ மேனோமீட்டர் கிடையாது, அனிமோமீட்டர் கிடையாது, pH மீட்டர் கிடையாது. இது வந்து பேட்ரிஸ் பற்றி படிச்சிருப்போம் கண்டிப்பாக, செல்ஸ் அண்ட் பேட்ரிஸ் அதில் வந்து வந்திருக்கும். அடுத்து இனி லெட் ஆசிட் பேட்ரி டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட், அதுதான் எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்லி கம்ப்ரைசஸ் த ஃபாலோயிங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 parts ஆஃப் H2O அண்ட் 1 part ஆஃப் H2SO4. ஸோ H2Oன்றது வாட்டரு ப்ளஸ் இது வந்து H2SO4ஓட 1 part. இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம டைல்யூட், ஏன்னா டைல்யூட்டில் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இது வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா. அதில் ஒரு பார்ட்டில் 3 part தண்ணி கலந்தா டைல்யூட், 1 பார்ட்டில் 3 parts இருந்து 3 partsல 1 part வந்து தண்ணி கலந்தால் அது வந்து கான்சன்ட்ரேட்டட். ஓகேவா, ஸோ பேர்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் டைல்யூட்டாக கான்சன்ட்ரேட்டடானு. அடுத்தது ஸ்டோரேஜ் பேட்டரி ஜென்ரலி யூஸ்ட் இன் த எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இஸ் லெட் ஆசிட் பேட்ரி.
ஸோ நம்மளுக்கு தெரியும் அது வந்து லெட் ஆசிட் பேட்டரிஸ் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பேட்ரிஸ் ரிலேட்டடாக இருக்கிறது தான். எ டிவைஸ் கன்சூமிங் 15 வாட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் ஃபார் 6 hours a day. ஒரு நாளைக்கு 6 hours வந்து 15 வாட் வந்து கன்சியூம் பண்ணுற ஒரு டிவைஸ் வந்து இருக்குது. அண்ட் another டிவைஸ் கன்சூமிங் 20 வாட் இஸ் ஆப்ரேட்டட் ஃபார் 3 hours a day. ஸோ மினிமம் ஏஹெச் ரேட்டிங் ஆஃப் 12 volt பேட்டரி சப்ளைங் பவர் டு த டிவைசஸ் இஸ். ஸோ இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து 12 volt அப்படி இருக்கா. ஸோ இந்த 12 volt அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது 15 watt 20 watt இது ரெண்டுமே வந்து பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த டிவைசஸ்லாம் பேரலில் கனெக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 15 watt 20 watt 12 volt பேட்டரியில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதோட கரண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வாட்ன்றது பவர். ஸோ பவர் எப்படி நம்ம சொல்லுவோம், வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது டிவைடட் பை வோல்டேஜ்னு போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் வந்து அதில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 15 வாட்டுக்கு எவ்வளோ அப்படின்னா 15/12, 20 வாட்டுக்கு எவ்வளோ கரண்ட்னா 20/12. ஸோ இதோட ஆம்பியர் ஹவர்ஸும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது 15 வாட் வந்து 6 hours வந்து ஒர்க் பண்ணுது, 20 வாட் வந்து 3 hours ஒர்க் பண்ணுது. ஸோ ஆம்பியர் ஹவர்ஸ் இதில் பேர்லேயே தெரிஞ்சிருக்கு, கரண்ட் இன்டூ ஹவர்ஸ். ஸோ இந்த கரண்ட் இன்டூ ஹவர்ஸ் 6 hours, இந்த கரண்ட் இன்டூ 3 hours. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 அப்படின்னு கிடைக்கும், இதுக்கு வந்து 5ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 12.5 ஆம்பியர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து எ கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் எனர்ஜி இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்து எ சர்க்யூட் ஹூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நாட் த சேம் இன் எய்தர் டைரக்ஷன். ஸோ ரெண்டு இதுவுமே வந்து சேமாக இருக்குது அப்படின்னா இப்போ ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் அதெல்லாம் பைலேட்ரல் சர்க்யூட். டயோட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணால் அது வந்து கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணால் கண்டக்ட் பண்ணாது இல்லையா, அதெல்லாம் யூனிலேட்ரல் டிவைசஸ். ஸோ இது யூனிலேட்ரல் சர்க்யூட் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர்எல் ஃபார் விச் மேக்ஸிமம் பவர் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு த சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட் கொடுத்துட்டாங்க, அதில் ஆர்எலோட வேல்யூ என்னவாக இருந்தால் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். ஸோ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து லோட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸோ இந்த சர்க்யூட் இருக்குது, இதில் வந்து இந்த சர்க்யூட்டில் கரண்ட் சோர்ஸஸ்லாம் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிக்கணும், வோல்டேஜ் சோர்ஸஸ்லாம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் அண்ட் ஓப்பன் சர்க்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆர்எல் அப்படியே இருக்கா. ஸோ ஆர்எல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதை மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 6 ohmஸும் 12 ohmஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா பேரலில் கனெக்ட் ஆகிடும். ஸோ 12 × 6 12 + 6 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா நம்மளுக்கு 4 கிடைக்கும். அந்த 4ம் இந்த 3யும் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் இருக்குது. ஸோ 3 + 2 அப்போ 4 + 5 வந்து 9 ohms நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ RL = R இன்டர்னல் தானே. ஸோ 9 ohms தான் வந்து கரெக்டான ஆன்சர். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு இந்த RLோட வேல்யூ வந்து 9 ohmஸாக இருக்கணும் லோடோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அடுத்து இஃப் எ 2-port network is passive then with usual notation which of the following relationship is true. ஸோ பேசிவ் சர்க்யூட் இருக்கிற ஒரு சர்க்யூட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் தான் யூஸ் பண்ணுற நெட்வொர்க்ஸை தான் நம்ம வந்து இந்த ஹெச் பேராமீட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து என்ன கண்டிஷன், பேசிவ் நெட்வொர்க் அந்த என்ன கண்டிஷன் அப்படின்னா H11 H22 - H12 H21 = 1 இருக்கணும். ஸோ இதுதான் அதுக்கு கண்டிஷன். அடுத்து இப்போ ஒரு சர்க்யூட்டில் வந்து லீனியர் ரெசிஸ்டர் அண்ட் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா வேல்யூஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸும் டபுள் பண்ணுறாங்க. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எல்லா ரெசிஸ்டர்ஸோட வேல்யூவும் டபுள் ஆச்சு அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து ஆஃப் ஆகும். ஸோ ஆஃப் ஆகும்போது என்ன ஆகும், 1/2 ஆகும். ஓகே, 1/2 ஆகும்போது V = I × R தானே. ஸோ கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன, கரண்ட் வந்து 1/2. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 2. ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நாட் சேஞ்ச்டு, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் டு த லெஃப்ட் ஆஃப் AB ஹேஸ் R ஈக்குவலன்ட் given by. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க, அதில் வந்து தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ தெவெனின் சர்க்யூட்டில் நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், இந்த கரண்ட் சோர்ஸ் எல்லாம் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிப்போம், வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிப்போம். ஸோ இந்த கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்டர்னல் இம்பிடன்ஸ் மாதிரி. கரண்ட் சோர்ஸோட இன்டர்னல் இம்பிடன்ஸ் என்னென்னா ஓப்பன் சர்க்யூட், வோல்டேஜ் சோர்ஸோட இன்டர்னல் இம்பிடன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் சர்க்யூட்டாக ஆகிடுது பார்த்தீங்களா. இப்போ ஓப்பன் சர்க்யூட்லையோ இல்லை இந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது அக்ராஸாக ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். மீதி இருக்க ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டும் இருக்குது, 1 ohms 1 ohms, இது ரெண்டும் பேரலலில் இருக்குது, இது ஷார்ட் சர்க்யூட் ஆனதால். ஸோ பேரலலில் இருந்தால் இது ரெண்டும் வந்து ஹாஃப் ஆகும். ஸோ 0.5 ohm அப்படின்னு ஆகும், இல்லைனா 1/2 அப்படின்னு ஆகும். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1/2 அதுதான். ஓகேவா. நம்ம வந்து இந்த 1 ohm வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3/2 வந்து சூஸ் பண்ணிப்போம். பட் 3/2 கரெக்டான ஆன்சர் இல்லை, 1/2 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து த வோல்டேஜ் அக்ராஸ் லாஸ்ட் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா V. ஆல் த ரெசிஸ்டர்ஸும் வந்து யூனிட்டி. ஸோ எல்லாமே 1 ohm 1 ohmனு இருக்குது. VS இந்த சப்ளை வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த சர்க்யூட்டில் இது V. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த சர்க்யூட்டில் இங்கே வீன் இருக்குது வோல்டேஜ். ஸோ இந்த 1 ohmsலேயும் V இருக்குன்னா இதே ரெசிஸ்டர் இருக்குது, சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு வீன் தான் இருக்கும். இந்த காம்பினேஷனுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வோல்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த காம்பினேஷனுக்கு என்ன இருக்கோ பேரலலில் வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த காம்பினேஷனுக்கு என்ன வோல்டேஜ் இருக்குது, 2 வோல்ட் இருக்குது. அப்போ இந்த 1 ohm அக்ராஸாக எவ்வளோ இருக்கும், 2 வோல்ட் தான் இருக்கும். ஸோ இப்படி நம்ம இதில் எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, இங்கே தான் சோர்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்கேயும் ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து I1, இது I2, இது I3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ இதை வந்து KCL அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும். ஸோ இப்போ I3 = I1 + I2 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு அக்ராஸாக Vன்ற வோல்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ ஐன்றது எப்படி V/R அதை வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த V/Rன்னு போட்டால் இது 1ன்னு இருக்கிறதால நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஐயும் Vயும் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து Vன்னு இருக்கும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2Vன்னு இருக்கும். ஸோ 2V அண்ட் V அது ரெண்டுத்தையும் போட்டால் 3Vன்னு இருக்கும். ஸோ இந்த பக்கம் வர்றது வந்து நம்மளுக்கு 3V அப்படின்னு வந்துடும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கும் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்கே விஷயம். இப்போ இந்த இடத்துல 3Vன்னு இருக்கா, 3V இருக்குது, ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 2Vன்னு இருக்குது. ஸோ இந்த 3V + 2V அதோட வேல்யூ தான் நம்மளுக்கு, அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் வர்றது தான் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இங்கே வந்து 5V அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்மளுக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஒரு கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிற மாதிரி. ஸோ இப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா இது வந்து ஒரு I5, இது வந்து I3ன்னு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இது I4, இது I5ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது = இந்த ரெண்டு சைடும் இருக்கிற கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ கரண்ட்டும் வோல்டேஜ் தான் ஈக்குவலாக இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து 5 வோல்ட்டுன்னு இருக்குது, இங்கே வந்து 3 வோல்ட்டுன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா 8 வோல்ட்டுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 8 வோல்ட். பட் இந்த சப்ளை வோல்டேஜுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அக்ராஸாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா இந்த 8 வோல்ட் ப்ளஸ் இந்த 5 வோல்ட் அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு VS = 13 வோல்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வீன் இருக்குது, ஸோ இதுக்கும் வந்து V தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு வர வேல்யூ தான் இங்கே அக்ராஸாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து இது பேரலலில் இருக்குது. ஸோ இது 2 வோல்ட். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு இதுவும் வச்சு நம்ம வந்து KCL மூலமாக நம்மளுக்கு இங்கே அக்ராஸாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வோல்ட் அதாவது 2V அப்புறம் +V அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி இங்கே 3V அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே KCL அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 3 + 2 இருக்கா. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 5Vன்னு கிடைக்கும். ஸோ இந்த 5Vயும் அடுத்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது = இந்த இடத்துல இருக்க கரண்ட் ப்ளஸ் இந்த இடத்துல இருக்க கரண்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 8Vன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது 8Vன்னு கிடச்சிருச்சு. பட் VSக்கு அக்ராஸாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 + 5, ஸோ அது 13V. இது மூலமாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் ஷோன் கரண்ட் I இஸ் கிவன் பை. ஸோ இப்போ வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அடுத்து இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அதில் வந்து கரண்ட் ஐன்னு சொல்லி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே.
இது வந்து 8 அப்படின்னு சொல்லியிருக்கு, 8 வோல்ட் அந்த மாதிரி. இது வந்து வோல்டேஜ் சோர்ஸோட இது தான் இது. ஸோ 8ன்னு இருக்குது. அடுத்து இது 2 வோல்ட்டு, இங்கே 2 ohms இருக்குது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம கரண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கரண்ட் சோர்ஸும் வோல்டேஜ் சோர்ஸும் பேரலில் இருக்குது. ஸோ கரண்ட் சோர்ஸும் வோல்டேஜ் சோர்ஸும் நம்மளுக்கு பேரலில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, கரண்ட் சோர்ஸாக தான் இது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ கரண்ட் சோர்ஸாக ஆக்ட் ஆகும்போது இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இது ஐ தான், ரெண்டுமே ஐ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல எல்லாமே இங்கேருந்து ஃப்ளோ ஆகுது கரண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃப்ளோ ஆகுது. இதுலேயும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லியிருக்கு, இங்கேயும் ஃப்ளோ ஆகும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ஷனே வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து என்னென்னா இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இங்கே வரா மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் நெட்வொர்க். பட் இதில் எல்லாத்துலேயுமே ஒரே டேரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதோட டேரெக்ஷன் மேபி வந்து கண்டிப்பாக ராங்காக தான் இருக்கும். ஸோ அப்படி ராங்காக இருந்துச்சுன்னா மைனஸில் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதை வச்சே நம்ம வந்து இங்கே -2 amps அப்படின்றத போட்டுடலாம். ஸோ இது வந்து -2 amps அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதும் சில இதில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம இந்த கான்செப்டை வச்சு நம்ம ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ இந்த மெஷஸ்ஸு, லூப்ஸ் அதை பற்றிலாம் படிச்சிருப்போம். நிறைய இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் அது ரிலேட்டட்லாம் படிச்சிருப்போம். அதிலே வந்து சொல்லியிருப்போம் ஆல் மெஷர்ஸ் ஆர் லூப்ஸ். ஓகேவா, எல்லா மெஷர்ஸும் வந்து ஒரு லூப்ஸ் தான். பட் ஆல் லூப்ஸ் ஆர் நாட் மெஷர்ஸ். ஸோ எல்லா லூப்ஸும் வந்து மெஷ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம அங்கேயே படிச்சிருப்போம். ஸோ நோட்ஸ்க்கும் பிரான்ச்சஸ்க்கும் கூட நிறைய படிச்சிருப்போம் என்ன அப்படின்றது. அதை பார்த்துருந்தோனாலே இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். அடுத்து சசப்டன்ஸ், அதை வந்து எப்படி சொல்லலாம்? சசப்டன்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலானா -x/z². ஓகேவா, -x/ இந்த z² r² + x². ஸோ அதை வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் ஃபார்முலா. கரெக்டான ஆன்சர் இதுதான். Kirchhoff's current law is based on Kirchhoff's current law na conservation of charges. இதுவே voltage law அப்படின்னா conservation of energy. ஓகேவா, அடுத்து if A vector is vector magnetic potential then del dot A vector வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இது வெக்டார் மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல்னா del dot Aனா 0வாக தான் இருக்கும். ஓகேவா, அதான் கண்டிஷன். அடுத்து the force between two long parallel conductors is inversely proportional to distance between the conductors. ஸோ லாங் parallel conductors இருந்தால் தான் F is equal to என்னவா இருக்குன்னா I1 I2 divided by R² அந்த மாதிரி இருக்கும். ஸோ divided by Lன்னு இருக்கும். ஸோ எல்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கண்டக்டர்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். மற்றதெல்லாம் ரேடியஸ், கரண்ட்டு, ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட்ஸ் இது எல்லாமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். அடுத்து எ டோராய்டு ஆஸ் அ கோர் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இது ஏரியா கொடுத்துருக்காங்க, மீன் டயாமீட்டர் அண்ட் μr வேல்யூ. μrன்றது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஓகேவா, ஸோ அதோட இது கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து எவ்வளோ, இண்டக்டன்ஸ் வந்து 1 ஹென்ரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டோராய்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி இப்படி இருக்கும். ஓகேவா, ஒரு காயில் மாதிரி சுற்றி சுற்றி இருக்கும். அதுக்கு என்ன இண்டக்டன்ஸோட வேல்யூ என்ன ஃபார்முலானா L is equal to μ0 μr n² A divided by 2πr. முதல்ல வந்து Lன்னு சொல்லுவோம், இது வந்து 2πr. μ0ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 4π × 10⁻⁷. μrஓட வேல்யூ 1000 தெரியும். n² என்னன்றது என்ன, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ். ஸோ அதுதான் n² கண்டுபிடிக்கணும், தெரியல. ஸோ அதில் n²ன்னு வச்சுக்கலாம். Lஓட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2500 mm². ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். டிவைடட் பை 2πr. ஆர்ன்றது டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து ரேடியஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி இதை போட்டுக்கலாம். இல்லை 2r அப்படின்னு கன்சிடர் பண்ணி இதை அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியும் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக n² வேல்யூ ஸ்கொயர் ரூட்லாம் எடுத்து வர ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்தோன்னா 500 அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிரும். What is the electric field inside a perfect conductor? ஸோ பர்ஃபெக்ட் கண்டக்டருக்கு உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு கண்டக்டர்னாலே 0 தான். ஓகேவா, which one of the following is 0 as applied to electromagnetic fields? So divergence of curl of A அதுதான் வந்து 0. ஓகேவா, if the static magnetic flux density is B vector then so இது வந்து static magnetic flux densityனா del dot B vector வந்து 0ன்னு சொல்லுவோம். The magnetic field required to reduce the residual magnetism to 0 is called coercivity. ஸோ ரெசிடுவல் மேக்னட்டிசம் வந்து 0வாக மாற்றுறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேக்னெட்டிக் ஃபீல்டு BH கர்வ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி படித்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கோஎர்சிவிட்டினா என்ன, ரிட்டன்டிவிட்டினா என்ன, அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு கோஎர்சிவிட்டி தான் ஆன்சர். அடுத்து which one of the following statement is correct? On a conducting surface boundary electric field lines are always normal. ஓகேவா, ஸோ இந்த
பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஆல்வேஸ் நார்மல். அடுத்து டெல் டாட் பி வெக்டார் இஸ் பேஸ்ட் ஆன், இது வந்து காஸ் லாவை பேஸ் பண்ணி இருக்குது. அடுத்து பாயிண்ட் சார்ஜஸ், ஓகேவா, Q1 கொடுத்துட்டாங்க, Q2 கொடுத்துட்டாங்க, ஆர் அட் எ டிஸ்டன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். எது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் ஆன் Q1 இஸ் ரிப்பல்சிவ், ஃபோர்ஸ் ஆன் Q2 இஸ் சேம் இன் மேக்னிடியூட் ஆஸ் தட் ஆஃப் Q1. As the distance between decreases, the force on Q1 increases linearly. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் Q1 வந்து இன்க்ரீஸ் ஆகும் லீனியராக, அப்படின்றது தான் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். ஸோ டோட்டலாக இதுவே வந்து 40+ கொஷின்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ சர்க்யூட் தியரி அண்ட் EMT சப்ஜெக்டை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக படிச்சிங்க அப்படின்னாலே அது நிறைய நம்ம ஸ்கோர் பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப பேசிக்கான சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சோனாலே அதில் ஃபுல் மார்க்ஸ் நம்ம எடுக்க முடியும் அந்த சப்ஜெக்டில். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கேட்கல. ஸோ இதான் 40 கொஷின்ஸுமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது இன்னும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த J.B.GUPTA, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு புக் இருக்கு இல்லையா, V.K. மேத்தா புக், அந்த 2 புக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே மோர் தென் எனஃப். ஸோ எல்லோரும் மின்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.